நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூது சென்ற சரவணன் துரத்தி அடிப்பு. வெகு நேரம் வீட்டுக்கு வெளியே காத்திருந்தும் கதவு திறக்கப்படாததால் தொங்கிய முகத்துடன் ஊர் திரும்பினார். 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனோம். இன்னும் ஆளை காணோம். சரவணா, பிரதர் இங்கே நிப்பாட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன மீனாட்சி இங்க நிக்கிற? என்னால வீட்டுல இருக்கவே முடியலடா. மைனா வீட்டுக்கு போனேன். அங்கேயும் அந்த வேட்டையை வந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டான். அதான் நீ எப்படியும் பஸ்ல தான் வருவேன்னு நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பஸ் வரல மீனாட்சி, அதான் பைக்ல லிஃப்ட் கேட்டு வந்தேன். நீ நின்னது கூட நான் கவனிக்கல. ஐயோ அதை விடு, போன விஷயம் என்னாச்சு? அத்தை என்ன சொன்னாங்க? வேட்டையை உன்ன என்ன டென்ஷன் பண்ணா அத முதல்ல சொல்லு. சரவணா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ முதல்ல பதில் சொல்லு மீனாட்சி. வேட்டையை என்ன டென்ஷன் பண்ணா? சுதா அத்தை, நீ யாருன்னு சொன்னதும் உன்னை வெளியே தள்ளி கதவு சாத்திட்டாங்கன்னு சொன்னா. எங்க அம்மா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா. கூட பிறந்த அண்ணன் போய் கேட்டதுக்கே எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டவன் போய் கேட்டா எப்படி மீனாட்சி சம்மதிப்பாங்கன்னு சொல்லிட்டோம். வேட்டையா படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்துட்டு போல இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற கதை ராசா. நான் மைனா வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அவதான் அந்த வேட்டையன் போய் சொல்லியிருப்பான், அவனை நம்பாதன்னு சொன்னான். சரவணா, மீனாட்சி கிட்ட ஒரு சின்ன கேம் விளையாடி பார்க்கலாமா? முகத்தை சீரியஸா வச்சுக்கோ. சரவணா, நீ சொல்லு சரவணா, அங்க என்ன நடந்துச்சு? அத்தை என்ன சொன்னாங்க? வேட்டையன் என்கிட்ட சொன்னது பொய் தானே? வேட்டையை உங்ககிட்ட சொன்னதுன்னா உண்மைதான் மீனாட்சி. சரவணா, என்ன சொல்ற நீ? உங்க அத்தை கிட்ட நான் யாருன்னு சொன்னதும் என்ன வெள்ள தள்ளி கதவு சாத்திட்டாங்க மீனாட்சி. நானும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல மீனாட்சி. நானும் அங்க இருந்து புறப்படாம வெளியில இருந்து கெஞ்சிட்டே தான் இருந்தேன் மீனாட்சி. உடனே அவங்க ஊருக்காரங்கன்னா பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன திட்டி அடிக்காத குறையா அனுப்பிச்சு வச்சாங்க மீனாட்சி. இனிமேல் இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, அதையும் மீறி வந்தா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க மீனாட்சி. நான் வரும்போது உங்க அத்தை தேதி குறிச்ச மாதிரி ஜூன் 18ஆம் தேதி வேட்டையனுக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த முகத்திலே கல்யாணம்னு நான் சொன்னதா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க மீனாட்சி. அப்படி நடக்கலனா என் சாவுக்கு என் அண்ணன் குடும்பம் தான் காரணம்னு எழுதி வச்சு செத்துருன்னு சொல்றாங்க மீனாட்சி. சாரி மீனாட்சி, என்னால அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியல. பெரிய இவனாட்டம் நான் பேசிடுவேன் கிழிச்சிடுவேன்னு போனேன். இப்ப என்ன பண்ணுவேன்? ஏதோ ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசிட்டேன். ஆல் சோப்னா கொடுத்துட்டேன். தப்புதான் மீனாட்சி. வேணாம் மீனாட்சி, நம்ம கல்யாணத்துல தடங்கள் மேல தடங்கள் வந்துட்டே இருக்கு. எனக்கும் அது சரியாவே படல. யாரையாச்சும் சாகடிச்சிட்டு அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ பேசாம அந்த வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொன்ன? உங்க அத்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகுறேன்னு சொல்றாங்க. அவங்கள சாகடிச்சிட்டு அதுக்கு நீயே என்ன வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றியா? வேற வழி இல்ல மீனாட்சி. அதான் எல்லாருக்கும் நல்லது. பேசாதடா, இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத.
முதல்ல நான் உயிரோட இருந்தா தானே எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. நான் போறேன், செத்து போறேன். ஐயோ லூஸ் மாதிரி பேசாதீங்க. நான் போறேன், நான் மீனாட்சி, சாக போறேன். இங்க வா, நான் சொல்றத கேளு. விடு. ஐயோ ஒருவேளை நிஜமாலே சாக போறாளோ? சரவணா, பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான், எப்படியும் வந்துருவா. சின்ன தம்பி சார். நிஜமாவே உன்னோட பாஸ் இன்னைக்கு அசத்தி விட்டாங்க. ஆமா சார், ஆமா சார். நான் சொல்லியும் கேட்காம என்கிட்ட கோவமா பேசின என் தங்கச்சி உன் பாஸ் பேசுனதும் சமாதானம் ஆயிட்டாடா. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்குடா. சக்தி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கியா, அதை வச்சு எல்லாத்தையும் அசத்தி போடுறான். ஆமா, அப்படி என்னதான் அவன்கிட்ட இருக்கு? உண்மையான அன்பு சார். 100ல ஒரு வார்த்தையா? எனக்கு கூட சுதா சமாதானம் ஆவான்னு நம்பிக்கையே இல்லைங்க. அசத்தி விட்டானே அவன் தான். ஆமா, எங்க அவன் பாஸ்? டிராவல் பண்ண கலப்புல ரூம்ல தூங்கிட்டு இருக்கார் சார். சரி சரி, படுத்துருக்கட்டும், பரவாயில்ல. ஏங்க சுதாக்கு ஒரு வார்த்தை போன் அடிச்சு பேசுங்களேன். அதுவும் சரிதான். அண்ணே, சுதா, அண்ணே என்ன மன்னிச்சிடுண்ணே. உன்னை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். பரவாயில்லடா, அண்ணன் பண்ணது தப்பு தானே. அதுக்கு நீ ஏன்டா மன்னிப்புலாம் கேக்குற? இல்லண்ணே, 1000 தான் இருந்தாலும் என் அண்ணனை நான் அப்படி பேசிருக்க கூடாது. இது வரைக்கும் நாங்க யாராவது உன்னை அப்படி பேசிருக்கோமா அண்ணே? உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன மன்னிச்சிடுன்னு. சரிடா, விடுறா. ஏம்மா, இன்னைக்கு சக்தி வந்து உன்னை பார்த்து தங்கமான புள்ளண்ண சக்தி. அண்ணே, இப்ப சொல்றேன், எனக்கு சக்தி வேற பேட்டையன் வேற இல்ல. 2 பேருமே ஏன் பிள்ளைங்க தான். அண்ணே, சுதா, நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன்னு. நீ வாக்கு தவறல. எங்க அண்ணனுக்கு எப்பவுமே வாக்கு தவறாது. எப்படிமா சொல்ற? சக்தியும் ஏன் மகன் தான். அவன் யாரும் அல்ல. நீ என் மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுத்து உன் சத்தியத்தை காப்பாத்திட்டேன்னு. நம்ம மீனாட்சிய சக்திக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு. அது போதும்டா, இந்த அண்ணனுக்கு அது போதும்டா. சரிண்ணே. சரிடா, அண்ணன் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிண்ணே, வைக்கிறேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம மீனாட்சிய சக்திக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு. அது போதும்டா, இந்த அண்ணனுக்கு அது போதும்டா. சரிண்ணே. சரிடா, அண்ணன் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிண்ணே, வைக்கிறேம்மா. சுதா என்னங்க சொன்னா? சக்தி அசத்தி விட்டா சௌந்தர்யா. அவ என்னங்க சொன்னா அத சொல்லுங்க. சௌந்தர்யா, எனக்கு வேட்டையன் வேற சக்தி வேற இல்ல, 2 பேருமே என் மகங்க தான் சொல்றேன். நீ என் மகன் சக்திக்கு உன் மகளை கட்டி கொடுத்து உன் சத்தியத்தை காப்பாத்திட்டீங்கன்னு சொன்ன சௌந்தர்யா. சரவணா, நீ யாருன்னு சுதா கிட்ட சொல்லிட்டியா? இவன் ஏன் இப்படி வர்றா? தெரியலையே சார். மீனாட்சி அக்காக்கு இந்த உண்மை தெரியாது. சுதாத்த சம்மதிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் இப்படி அழுதுட்டே வராங்க. மீனாட்சி சுதா எனக்கு தெரியுமா? அதான் நீங்க எல்லாருமே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. எனக்கு நல்லா தெரியுமா, என் ராசிக்கு எதுவுமே நடக்காதுன்னு. ஏய், உன் பாஸ் பெரிய இவனாட்டம் பேசிட்டு போனா
நான் சமாதானப்படுத்திடுவேன், கிழிச்சிடுவேன், அது இதுன்னு போடலங்க. இன்னைக்கு அவனால என்னடா பண்ண முடிஞ்சது? அப்பா, மீனாட்சி, நான் இனி வேட்டைன்னு தானேப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தானேப்பா நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. அப்பா, அம்மா, டேய் தம்பி, நீ ஏன் சிரிச்சீங்க? போங்க. டேய், என்ன ஆச்சு? அது அது டேய், ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறத நிப்பாட்டுறீங்களா? சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? நான் இனி வேட்டையனை தரப்ப கல்யாணம் பண்ணி ஆகணும். டேய், ஐயோ, தயவு செஞ்சு ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க. உன் சுதா அத்தை சமாதானம் ஆயிட்டாடி லூசு மீனாட்சி. வாடா இங்க. அப்பா, ஓ சக்தி ஜெயிச்சிட்டான்டா. உன் அத்தைய சமாதானம் பண்ணிட்டான். இன்னைக்கு இருக்கு உனக்கு. வா வா, மாட்டின என்கிட்ட. என்னை எப்படியெல்லாம் அழ விட்ட. இரு இரு, என்கிட்ட இருந்து இருக்கு உனக்கு. வரட்டும். ஆடியா செஞ்சா வர உனக்கு இருக்குடி. எனக்கு மீனாட்சி, என்ன கெட்டப்னா மாறிடுச்சு? அவசரமா வர சொன்னியா? ஏய் குச்சி, ஏய் என்ன பண்ற? ஏய் மீனாட்சி, இதுல அடிச்சா ஏய் பேசாம இரு. ஏய் வலிக்குண்டி. ஓகே ஓகே, சாரி சாரி. மீனாட்சி என்ன வேணாம், தைரியம் வலிக்கும். இருந்தா ஏய் நேத்து சொன்னா என்கிட்ட போய் கேளு. சொல்லிருப்ப. மீனாட்சி வேணாம். ஏய் வாங்கிக்க. ஏய் வலிக்குதுடி. ஏய் வலிக்குதா? மீனாட்சி, ஏய் மீனாட்சி, வலிக்கிறதுக்கு தானே என்னாச்சு உனக்கு? லூசு கீசு பிடிச்சிச்சா? ஏன் முடியல வச்சு போட்டு எங்கடா பயங்கற? ஓடுற? ஏய் மீனாட்சி, உனக்கு வலிக்கணும் தானே அடிக்கிறேன். நில்லு. வேணாடி. உன்னை விட சாரி மாட்டேன். சாரி உனக்கு கேக்குறல. இருக்கு இன்னைக்கு. மீனாட்சி சாரி ஒரு இடத்துல சாரி நில்லு. சாரி இல்லைன்னா சாரி. இன்னும் அடி விழும். ஏய் கல்லு. ஏய் மீனாட்சி வேணாம். ஏய் மீனாட்சி, சொன்னா கேளு. அப்புறம் உன் புருஷனை கொண்டு கொலை கேஸ்ல உள்ள போயிடாத சொல்லிட்டேன். அப்போ ஒழுங்கா கிட்ட வந்துரு. வேணாம் மீனாட்சி, விட்டுறேன் ப்ளீஸ். மரியாதையா கிட்ட வந்துட்டா 3 அடியோட விட்டுருவேன். இல்லனா துரத்தி துரத்தி அடிப்பேன். சரி, நீ முதல்ல கல்ல கீழே போடு, நான் வரேன். வா வேணாம் மீனாட்சி, வா. வலிக்கும். ஏய் மீனாட்சி, இங்க வந்து நில்லு. வா, சொன்னா கேளு மீனாட்சி. அதான் சாரி கேட்டேன்ல. கை நீட்டு. எதுக்குடி? கைய நீட்டுங்கறல்ல. அதெல்லாம் காட்ட முடியாது. சரி சரி காட்டுறேன், ஆனா ஒரே ஒரு அடிதான் ப்ளீஸ். ஓகே பாத்து மீனாட்சி. ஏய் உன் தலையில என்ன மீனாட்சி? ஏன் தலையில என்ன? எவ்வளோ என்ன? சரி இப்படி ஏமாத்துற? என்ன? என் தலையில இருந்து என்ன எடுக்கறியா? வலிக்காம இருக்கணும்ல. டேய் விவரம் தான்டா நீ. நீட்ற கைய. வேணாம் மீனாட்சி. மவனே, நேத்தே உன்னை தேடின. ஆள் எஸ்கேப் ஆயிட்ட. இப்ப நல்லா வசமா மாட்டின. கொஞ்சம் பார்த்து அடிக்கிறியா? மொத அடி என்கிட்ட சுதா அத்தை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு போய் சொன்னதுக்கு. நீட்ரா. பொண்ணு என்ன ஸ்கூல் டீச்சர் ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறியா? பாரு, நீ ஏமாத்த ஒவ்வொரு அடியும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்கும். பரவாயில்லையா? ஐயோ வேணாம் மீனாட்சி. சாரி சாரி சாரி. அடி பாவி, நீனா ஒரு மனுஷியா? இந்த அடி அடிப்ப? நீட்ற கைய. மானா. 2வது அடி நான் அழறேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட உண்மையா சொல்லாம இருந்ததுக்கு.
அவ்வளவுதான்டி, இதுக்கு மேல ஒரு அடி கூட அடிக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் நீட்றா. ப்ளீஸ் மீனாட்சி போதும். நீட்றாங்கற நீட்டு. 3வது அடி. நான் சாக போறேன்னு சொல்லியும் நீ கேர்லெஸ்ஸா கண்டுக்கமா போன. இத வேற நோட் பண்ணி இந்த அடி அடிக்கறாளே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரியான சாட்டிஸ்டி நீ. நேத்து நீ அழ வச்சு பாத்தியே, அதுக்கு பேர் என்னவா? கை நீட்றா. ஏய் அவ்வளவுதான், இன்னும் என்னடி இருக்கு? நீட்டுங்கறல்ல. மீனாட்சி ரொம்ப பண்ற நீ. எனக்கு ஒரு நாள் இப்படி வாய்ப்பு கிடைக்காம போயிரும். என்னது? கையில அடிச்சது ரத்தம் கட்டிச்சுன்னா அதான் மருந்து போட்டு விடுறேன். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கா. உன் அக்கறை எனக்கு புல் அரிக்குது மீனாட்சி. அரிக்கும்டா அரிக்கும். வா அப்படி வந்து பேசலாம். ஓய் என்ன? உன்னை எப்ப பார்த்து பேசுவேன்னு மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்கு? என்ன சொல்லுடா எங்க அத்தைய சம்மதிக்க வச்ச? அதா பிறந்ததுல இருந்தே எங்க அப்பா சொன்ன வார்த்தைய எங்க அத்தை எங்க தட்டினதே இல்லையாமா. ஆனா அப்படி எங்க அப்பா சொல்லியே கேட்காத எங்க அத்தை நீ சொல்லி எப்படி சம்மதிக்க வச்ச? அது சத்தியமா எங்க யாருக்குமே புரியலடா. மீனாட்சி சொல்லுடா, என்ன சொல்லி எங்க அத்தைய சம்மதிக்க வச்ச? உண்மைய சொன்ன. ஆமா, இவர் பெரிய மாணிக் பாட்ஷா. ஒத்தவங்க போறப்பாரு, உண்மையை சொல்டா. அது நான் என்ன சொன்னா அவங்க சம்மதிப்பாங்களோ அததான் சொன்னேன். டேய், அததான்டா நானும் கேக்குறேன், என்ன சொன்ன? அததான் சொன்னேன் மீனாட்சி. பாரு, இப்ப மறுபடியும் குச்சி எடுத்து அடிக்க போறேன் பாரு. சரி நான் சொல்றேன், ஆனா அது யார்கிட்ட சொல்லக்கூடாது. சரி சீக்கிரம் கதை கூட. ஏன் இங்க நாம தானே இருக்கோம். பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் மீனாட்சி. இது ரகசியம் வேற இல்ல, உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன். கதை கூட. பக்கத்துல வாடி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. வாடி. அட சொல்லு. மாடு சரணா. எப்படி இருந்துச்சு ரகசியம்? சொல்லிட்டு போடா. அது சஸ்பென்ஸ் மீனாட்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இவருக்கு வேற கதை வசனம் சொல்லணுமே. சக்தி சார் சொல்லுங்க சார். என்னப்பா என்ன பார்த்ததும் திரும்பி போற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ப்ரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் மேல போனேன். உட்கார். சொல்லுங்க சார். இப்படி வந்து உட்காருப்பா. சக்தி, அப்புறம் நீங்க தான் சார் சொல்லணும். ஒரு வழியா எல்லாரையும் மடக்கி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட, அப்படித்தானே? சாச்சா, அப்படின்னா ஒண்ணு இல்ல சார். இல்லப்பா, ஏதோ ஒரு மாய மந்திரம் உன்கிட்ட இருக்கு, அதை வச்சு எல்லாரையும் மயக்கி போடுற. சிரிச்சு சமாளிக்காத சக்தி, அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க, திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை தான். என் தங்கச்சி சுதா அவ்வளவு சுலபமா மீனாட்சி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அப்படி என்னதான் சொல்லி சம்மதிக்க வச்ச? உண்மையை சொன்ன சார். விளையாட்டு தாப்பா எல்லாத்துலயும் உனக்கு. ஆமா சார். சரவணா கண்ட்ரோல். சக்தி, உண்மையை சொல்லணும்னா உனக்கு மீனாட்சியை கட்டி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்துச்சு சார். நான் மட்டும் சுதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலைன்னா என்னைக்கோ என் மகளை கட்டி கொடுக்குறேன்னு உங்ககிட்டே கேட்டிருப்பேன். இங்க இருந்தோ வந்த, இங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. என் உசுரை காப்பாத்தின உனக்கு என் உசுரையே திரும்ப பரிசா உனக்கு பரிசம் போட்டு தர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கும் சார். அட என்ன இன்னும் யாரோ மாதிரி சாரு சாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் வேற எப்படி சார் கூப்பிடுறது? நல்லா அழகா முறையா எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. அதான் சார், எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடு. ஐயோ, நமக்கு திடீர்னு அப்படி வராதே சார். திரும்பவும் சார்னு கூப்பிடாத சக்தி. என்ன சார் பண்றது?
எனக்கு அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சே சார். மறுபடியும் பாடுறா. வேணும்னா நீங்க முதல்ல உரிமையா முறையா எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நானும் அப்படியே பிடிச்ச ஃப்ளோவில் வந்துடுறேன் சார். நானா? நான் எப்படி கூப்பிட? வேட்டையன் எப்படி உரிமையோட கூப்பிடுவீங்களோ அப்படிதான் சார். நான் அவனை எப்படி கூப்பிடுவேன்? மருமகனே அப்படி. அட, நீ ஒரு வாட்டி சொல்லுப்பா, அப்புறம் நான் சொல்றேன். ஆசையா வாய் விட்டு கேக்குறல்ல, சொல்லுப்பா. உங்களை ஒரு தடவையாச்சு உரிமையோட மாமான்னு கூப்பிட மாட்டேன்னு இவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருந்தேன் மாமா. என்ன சக்தி? சொல்லுங்க மாமா. நீங்க இன்னும் சொல்லியே மாமா. ரொம்ப சந்தோஷம் மருமகனே. அப்புறம் சொல்லுங்க சார். உங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் எப்போ வர்றாங்க? என்னாச்சு? என்னாச்சுப்பா? தண்ணி குடிக்கிறியா? இல்ல சார். என்னாச்சு சக்தி? என்னன்னு தெரியல சார், திடீர்னு பொறை ஏறிடுச்சு. காதல் வயப்பட்டா அப்படித்தான் அடிக்கடி புறையறும்னு சொல்லுவாங்க. சரி சக்தி, அப்பா அம்மா எல்லாரும் எப்போ வர்றாங்க? இனிமே தான் சார் பேசணும். சரிப்பா, சீக்கிரம் பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாரையும் வர சொல்லு. கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சிடுவோம். ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம், சரியா? சரி சார். என்னப்பா சாரு? சரிங்க மாமா. எப்பா நீ பேசுனதும் சொல்லுப்பா, நானும் ஒரு தடவை பேசிக்கிறேன். கண்டிப்பா மாமா, கண்டிப்பா சொல்லிடுறேன். சரிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. பாவீங்களா, ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனைக்கும் ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டீங்களாடா. என்னால தாங்க முடியலடா சாமி.